ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சாலை மீன் குழம்பு பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். திருநெல்வேலி ஸ்பெஷல் இல்லை, சாலை மீன் தான். மீனை வச்சுட்டு எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் சூப்பராக சாப்பிட்லாம். பாருங்க, சாதம் ஃபுல்லாக இறங்கின ஒரு தட்டு சாதம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: புளி சும்மா ஒரு சின்ன என்னது எலுமிச்சப்பழம் சைஸ், சின்ன எலுமிச்சப்பழம் சைஸ் புளி, தக்காளி ஒரு சின்ன தக்காளி, இதெல்லாம் கரைச்சி வச்சுக்கணும். இதில் வச்சுக்கிட்டு தாளிக்கிறதுக்கு இந்த இருக்குது பார்த்திங்களா, சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 6 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை தாளிக்க, அப்புறம் பச்சை மிளகாய் நல்லா கீரி. நீங்கள் எத்தனை வேணால் போட்டுக்கலாம், 3 வேணாலும் போட்டுக்கலாம், 4 வேணாலும் போட்டு உங்கள் காரத்துக்கு இருக்குது. ஆனால் நான் இந்த 1 தான் போடுவேன் இன்றைக்கி, உங்களுக்கு கரெக்டான அளவு காட்டுறதுக்காக காட்டுறேன். அப்புறமேட்டு அது அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு பத்த தேங்காய், சின்ன வெங்காயம் ஒரு 6, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், லாஸ்ட்டில் சீரகம் போட்டு இறக்கிடணும். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ போட போகிறோம் பாருங்கள். அதுக்கு தேவையானது புளியும் இதையும் கரைச்சிடணும். கரைச்சிட்டு தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். தனியாத்தூள் ஒரு நல்லா 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு நம்ம தேவைக்கேற்ப, டேஸ்ட்டுக்காக தான். எனக்கு உப்பு கொஞ்சமாக தான் நான் போடுறேன், அப்புறம் வேணா போட்டுப்பேன். அப்புறம் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். எல்லாமே வீட்டுத்தூள் தான், கடைத்தூளே கிடையாது. மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தப்ப. நான் சும்மா இவ்வளோ தான் போட போகிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் காரமே ரொம்ப சேர்க்க மாட்டாங்க. இல்லைன்னா நீங்கள் 2 ஸ்பூன் தாராளமாக போடலாம் இதுக்கு. ஏன்னா புளிப்புக்கு இழுக்கும். அதனால் 2 ஸ்பூன் ஃபுல்லாக போடுங்க தாராளமாக. இதை அவ்வளோ போட்டு நல்லா கலக்கி வச்சிடலாம். வச்சுட்டு அடுத்து தாளிக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வறுக்கிறதுக்கும் ஒரு 1/4 கிலோ மீன் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதோ வறுக்கிறதுக்கு 1/4 கிலோ மீன் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அது எனக்கு அதுக்கு தேவையான மசாலாவையும் பார்த்துருவோமா. தேங்காய் அரைச்சிடலாமா. தேங்காய் சீரகம் போட்டு அரைச்சி வச்சு நல்லா அழகாக. இதை பார்த்தீங்களா, புளி நல்லா கரைச்சி வச்சுட்டேன் க்ளீனாக. எல்லாம் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கரைச்சி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மெயின் நல்லெண்ணெய் தான் போடணும். அதுக்கு நான் சட்டி தான் வச்சுருக்கேன். சட்டியில் வச்சா மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக வரும். மீன் நிறையா ஊற்றலாம். நான் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோண்டு ஊற்றிருக்கேன்னு. அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் 2 கடுகு பொரியணும். கடுகு பொரியும் போது 2 வெந்தயம். வெந்தயம் குளிர்ச்சி. மீன் குழம்பு நல்லெண்ணெய் தான் செம்ம டேஸ்ட்டு. சட்டியில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் பொரிஞ்ச உடனே இந்த சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுடணும். சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை. நான் ஒரு மிளகா தான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட, நான் ஒரு மிளகா தான் சேர்க்க போகிறேன், வேறு சேர்க்கலைன்னு. அவ்வளோதான். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் குறைச்சி வச்சாலே எண்ணெய் கம்மியாகிறப்ப அழகாக நல்லா கறிக்கிறோம். நல்லா கலர் ப்ரௌனிஷாக வரும்போது இந்த நம்ம எல்லாம் கரைச்சி வச்சுக்கலாம். அந்த இதை தண்ணியை ஊற்றணும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிட்டா பச்சை மாவை நல்லா இப்படி கீறி போட்டுக்கணும். அப்போ தான் அந்த காரம் டேஸ்ட்டு எல்லாம் அதில் இறங்கும். பச்சை மாவை கூட அப்படியே சாப்பிடுவாங்க எல்லோரும் ஊரில். அதனால் அதை மட்டும் கீறி போட்டுக்கோங்க. இது பார்த்திங்களா நல்லா வதங்குது. நல்லா வதங்கும். எனக்கு எண்ணெய் வேணால் ரொம்ப ஸ்லோவாக செய்கிறேன். வேணால் எண்ணெய் இருந்துச்சு, எண்ணெய் மட்டும் ஊற்றிருந்தா சூப்பராக ஒரு செகண்டில் வதங்கிடும். எண்ணெய் எதுக்குமே சேர்க்க மாட்டேன் ரொம்ப. ஏன்னா உடலும் நல்லது, ஆரோக்கியம். அதுக்காக இருக்கிறதுலே மீன் குழம்பு கறி குழம்பு தான் ரொம்ப ஈஸியான வேலை, செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இந்த எல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த புளி தண்ணி இதில் ஊற்றிட வேண்டியதான். தனியாத்தூள் எல்லாம் போட்டு இது கொதிச்சு நல்லா கொதிச்சணும் தான் தேங்காய் ஊற்றணும். உங்களுக்கு நான் காட்டுறேன் தேங்காய் ஊற்றும் போது. பார்த்திங்களா கொதிச்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா, மீன் குழம்பு எப்படி கொதிக்கிட்டு பாருங்கள். நல்லா கொதிக்கணும். இப்படி தான் நல்லா கொதித்து ரொம்ப நாள் கொதிச்சோன்னு தான் நம்ம அது தேங்காயே ஊற்றணும். எவ்வளோ அழகாக கொதிச்சுட்டு பாருங்கள். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றிடுவோமா. இப்போ நான் ஒரே ஆளையே வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் பழகலை பார்த்திங்களா, புதுசு. சும்மா சமையல் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் செய்கிறேன். தேங்காய் ஊற்றி வச்சு தேங்காய் ஊற்றி அப்படியே கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் நான் லாஸ்ட்டில் தான் மீன் போடுவேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், கொதிக்கும் பாருங்கள். இந்த பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ், கொதிக்குதா. கொதித்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மீனை போட்டுருவோம். நல்லா கொதிச்ச உடனே மீன் நல்லா தண்ணி
குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. பார்ப்போமா? இதை பார்த்திங்களா? இனிமேல் மீனை போட வேண்டியதான். கழுவி வச்ச மீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் காரில் வந்துட்டு இருந்தோம். காரில் பார்த்தோன்னே மீனை கண்டிப்பாக வாங்கிட்டு போனோம். ரொம்ப சூப்பராக இருக்குன்ட்டேன். அதனால் சரின்னு நிறுத்தினாங்க. உடனே வாங்கினேன். நல்லா இருந்துச்சு மீன். சாலை மீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மீனை போட்டு ஒரு கிண்டு, அப்புறம் கிண்டக்கூடாது, அது பாட்டுக்கு இருக்கும். மீன் நிறையா மீன் தான் இருக்குது இந்த குழம்புக்கு. மீன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு பார்க்கலாமா எப்படி இருக்குன்ற பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். இது 22 வருஷத்து சட்டி அப்படியே வச்சுருக்கேன். குழம்புகளை மட்டும் வச்சு பக்குவமாக விளக்கி வைப்பேன். இது பார்த்திங்களா? குழம்பு எவ்வளோ சூப்பராக வச்சு பாருங்கள். மீனும் எவ்வளோ அப்படியே அழகாக பாருங்கள். இதை பார்த்திங்களா? ஓகேவா? இதேமாதிரியே வச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. நான் எண்ணெய் ஊற்றினா நல்லா மேலே எண்ணெய் வந்திருக்கும். எண்ணெயே கிடையாது. ரொம்ப எல்லாம் வீட்டு மசாலா எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். இப்போ மீன் போட்டுக்கலாமா? ஒரே செட்டிலே போட்டுக்கலாம். ஆனால் ஒரு 10 மீன் தான் வச்சு வச்சுக்கோங்க. எனக்கு மீன்லாம் குழம்பு வைக்கிறதுக்கு. நல்லா வெள்ளம்னா கொஞ்சம் மாற்றி போடுவோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் வெந்துச்சு. இப்போ மாற்றி போட்டுருவோம். அவ்வளோதான். அடுத்த சைடு மீன் பொரிச்சாச்சு. அவ்வளோ இனிமேல் எடுக்க வேண்டியதான். எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள் மீன். சூப்பராக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்ன பார்ப்போமா? இன்றைக்கி ஒயிட் ரைஸ், சாதம், மீன் குழம்பு. சூப்பரான மீன் குழம்பு சட்டியில் வச்சுருங்க பாருங்கள். என்ன அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக சாலை மீன் குழம்பு. அப்புறம் பொரிச்ச மீன். நல்லா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் டேஸ்ட்டை. மீனை மட்டும் இப்போ டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ செம்ம டேஸ்ட்டுங்க. மொறுன்னு இருக்குது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. பாய்.